வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கை தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி. லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்கவுக்கு எதிராக சாமர சம்பத் குற்றச்சாட்டு. ஜெனீவாவில் அரசாங்கம் புலம்பெயர் தமிழர்களையும் புலிகளின் ஆதரவாளர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் சமத்துவம் மற்றும் விடுதலைக்கான மக்கள் அமைப்பு தெரிவிக்கையில், தமிழர்களுக்கு எதிரான அரசாங்க மீறல்கள் தொடரும் நிலையில் சர்வதேச சமூகம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் போன்ற உள்கட்டமைப்புகளை ஊக்குவித்து வருவதுடன் சர்வதேச நீதி பொறிமுறையை நிறுவுமாறு புலம்பெயர் தமிழர்களும் பாதிக்கப்பட்ட தமிழர்களும் முன்வைத்த கோரிக்கைகள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலம் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கும் இலங்கை தொடர்பான பொறுப்பு குரல் செயல் திட்டத்திற்கும் வழங்கப்பட்ட ஆணை மேலும் 2 வருடங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழர்களுக்கு எதிரான போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான மீறல்கள் மற்றும் இன அழிப்பு குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து பகுப்பாய்வு செய்வது தொடரப்படும். இருப்பினும் இலங்கை அரசு இந்த தீர்மானத்தை மறுக்கும் நிலைமையில் உள்ளது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை 16 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்தும் தொடர்புடையவர்கள் யாரும் பொறுப்பு கூறப்படவில்லை. மாறாக இராணுவம் அதிகரிப்பு, காணி சுவீகரிப்பு, தமிழர்களின் நிலங்களில் பௌத்த விகாரைகள் கட்டுதல், அரச கட்டமைப்பில் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை ஊக்குவித்தல் உள்ளிட்ட மீறல்கள் தொடர்கின்றன. சர்வதேச சமூகம் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு தீர்வை வழங்காமல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை ஊக்குவித்து வருவதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பற்றி அமைப்பின் அறிக்கையில் நீதி, பொறுப்பு கூறல் மற்றும் தமிழர்களுக்கான ஏற்றுக்கொள்ளத்தக்க அரசியல் தீர்வு இல்லாமல் நியாயமான நல்லிணக்கம் சாத்தியமில்லை என்றும் குறிக்கப்பட்டுள்ளது. மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான நிலம் தொடர்பாக இடம்பெற்றதாக கூறப்படும் சந்தேகத்திற்கிடமான இழப்பீட்டு மோசடி விவகாரத்தில் இழப்பீட்டு அலுவலகத்தின் முன்னாள் பதில் பணிப்பாளர் ஜெனரல் இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் தகவலின்படி கைது செய்யப்பட்ட அதிகாரி தற்போது நீதி அமைச்சின் மேலதிக செயலாளராக பணியாற்றி வருகின்றார். அவர் மீது 2022ஆம் ஆண்டு அறக்கலிய போராட்டத்தின் போது சேதமடைந்த மகாவலி அதிகார சபை சொத்துக்களுக்கான இழப்பீட்டு செயல்முறையின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவுடன் சதி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சசீந்திர ராஜபக்சவுக்கு எதிரான லஞ்ச ஊழல் விசாரணையில் இந்த அதிகாரி 2வது சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். முன்னாள் பதில் பணிப்பாளர் ஜெனரலாக பணியாற்றிய காலத்தில் அவர் அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தி 8,85,000 இழப்பீட்டு தொகையினை அங்கீகரிக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவுக்கு ஆதரவாக இந்த செயல்களில் ஈடுபட்டதாகவும் இதனுடன் தொடர்புடைய வகையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை இன்று கொழும்பு தலைமை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கை தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அரசாங்கம் இந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் நழுவி செல்கிறது என்று குற்றம் சாட்டினார். புதன்கிழமை நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் பிரதமர் உடனான கேள்வி நேரத்தில் அவர் இந்த கேள்விகளை முன்வைத்தார். சாணக்கியன் தெரிவிக்கையில், ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சமீபத்தில் இலங்கை விஜயம் முடிவில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் பல துறைகளில் அரசு கவனம் செலுத்த வேண்டிய பணிகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் அடிப்படையில் சில கேள்விகளை முன்வைக்கிறேன் என்றார். மனித உரிமைகள் ஆணையாளர் அறிக்கைக்கு அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? அதில் உள்ள பரிந்துரைகளை தனித்தனியாக செயல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா? பொறுப்பு கூறல் தொடர்பாக சர்வதேச மாற்று வழிகள் குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய, இந்த புதிய கேள்விகள் நேற்று தான் கிடைத்தது, எனவே பதிலளிக்க 2 வார கால அவகாசம் வேண்டுகிறேன் என்றார். இதற்கு எதிர்வினையாற்றிய சாணக்கியன், நான் வழங்கிய கேள்விகள் பாராளுமன்ற கட்டளைக்கு ஏற்ப மாற்றப்பட்டன, புதியவை அல்ல. எனவே தயாராக வந்த கேள்விகளுக்காவது பதிலளிக்கவும். அரசாங்கம் ஜெனீவாவில் எடுத்த நிலைப்பாடு குறித்து பதிலளிக்க தயங்குவது புரிகின்றது என்றார். அதற்கு ஆளும் கட்சியின் பிரதம கொரோனாவான நலிந்த ஜாதிச பிரதமரிடம் புதிய கேள்விகள் சமர்ப்பிக்கப்பட்டதால் அவர் அடுத்த அமர்வில் பதிலளிப்பார். இது குறித்து வெளிவிவகார அமைச்சர் விரைவில் உரையாற்றுவார் என்றும் விளக்கம் அளித்தார். சாணக்கியன் மீண்டும் எழுந்து, அரசாங்கம் சர்வதேச அரங்கில் எடுத்த நிலைப்பாட்டுக்கு பொறுப்பேற்காமல் கேள்விகளில் இருந்து தப்பிக்கின்றது, இது அநீதியானதும் ஜனநாயகத்திற்கு புறம்பானதுமான நடைமுறை என்றும் கடுமையாக விமர்சித்தார். இதை மறுத்த அமைச்சர் நலிந்த ஜாதிச, அரசாங்கம் கேள்வியிலிருந்து நழுவவில்லை, வெளிவிவகார அமைச்சர் இதற்கு உரிய விளக்கத்தை பாராளுமன்றத்தில் வழங்குவார் என்று தெரிவித்திருந்தார். புதிய ஜனநாயக முன்னணியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக்க லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்கவுக்கு எதிரான கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்.
புதன்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் 2025ஆம் ஆண்டு குறைநிரப்பு தொகை விவாதத்தின் போது உரையாற்றினார். அவர் மேலும் கூறுகையில் 2017ஆம் ஆண்டில் அர்ஜுன் மகேந்திரனுக்கு வெளிநாட்டு பயணத்தடையை நீக்கிய நடவடிக்கையை விளக்காமல் இருப்பது சந்தேகத்துக்கிடமானது. நாட்டில் மிகப்பெரிய மோசடிகளில் ஒன்றாக பிணைமுறை மோசடி கருதப்படுகின்றது. இவ்வாறான சூழலில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வெளிப்படையாக நடக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதே நேரம் தமக்கு எதிராக நிலுவையில் உள்ள 3 வழக்குகளுக்கும் ரங்க திசாநாயக்க விரைவில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்வார் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் சாமர சம்பத் திசாநாயக்க குறிப்பிட்டார். தண்டனை சட்டக்கோவை திருத்தச் சட்டமூலத்தை ஜனாதிபதி இடைநிறுத்தியதாக மகாநாயக்க தேரர்களிடம் கூறியுள்ளார். இடைநிறுத்த போகும் சட்டமூலத்தை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்து விவாதித்து நேரத்தையும் அரச நிதியையும் ஏன் வீணடித்தீர்கள்? பெற்றோரும் ஆசிரியர்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தால் தான் அரசு பின்னடைந்தது என்றார். ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் ஒருவருக்கொருவர் கைது செய்யப்படும் நிலையில் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தை கூறுவது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் விமர்சனங்கள் விசாரணைகளை குழப்புவதை நோக்கமாக உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். கொழும்பில் புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தின் நியமனத்திற்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் ஏற்கனவே விளக்கம் அளித்துள்ளார். செயற்பாட்டு ரீதியாக தனது பணிகளை வெளிப்படையாக முன்னெடுத்து வருகின்றார் என்றும் ஜெயதிச கூறினார். இவ்வாறு குற்றச்சாட்டுகள் முன்வைப்பதில் எந்த பலனும் இல்லை. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமல் பிளவுக்கு சட்ட அனுபவம் உள்ளது. அவர் கூறுவது போல் நியமனம் தவறாக நடைபெற்றது என்று நம்பினால் நீதிமன்றம் வழியாக செல்லலாம். அதுவே சரியான நடைமுறை. ஆனால் ஊடகங்கள் வழியாக அவதூறு பரப்புவது பொருத்தமல்ல என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் அவர் கூறுகையில் ஊழல் மற்றும் மோசடிகள் குறித்த விசாரணைகள் தீவிரமாக நடைபெறும் நிலையில் சிலர் பணிப்பாளர் நாயகத்தை குறிவைத்து அவதூறு பரப்புவது அவர்களின் உண்மையான நோக்கத்தினை வெளிப்படுத்துகிறது என்றும் அது விசாரணைகளை தடமாற செய்வதுதான் நோக்கம் என்றும் கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஜெனீவாவில் அரசாங்கம் புலம்பெயர் தமிழர்களையும் புலிகள் ஆதரவாளர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் குறை மதிப்பீட்டு விவாதத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் அதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்காக சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானத்தை வாய்மொழி வழியாக நிராகரித்திருந்தாலும் அரசாங்கம் அதை வாக்கெடுப்பு இன்றி ஒருமனதாக நிறைவேற்ற அனுமதித்துள்ளது. இந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருந்தால் பல நாடுகள் இலங்கைக்கு ஆதரவு அளித்திருக்கும். இருந்த போதிலும் இணை அனுசரணை நாடுகளின் சார்பில் பிரித்தானியா விடுத்த அழைப்பினை ஏற்று அரசு வாக்கெடுப்பை தவிர்த்தது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அவர் கேள்வி எழுப்புகையில் அரசாங்கம் ஏன் இரட்டை வேடம் போடுகின்றது? யாரை மகிழ்ச்சிப்படுத்த போகின்றது? புலம்பெயர் தமிழர்களையா அல்லது புலிகளின் ஆதரவாளர்களையா? இல்லையெனில் மனம் ஒன்றிணைந்து இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வழங்குங்கள். அவர் மேலும் கூறுகையில் நீங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தபோது அபிவிருத்தி திட்டங்களை பொறாமையின்றி ஆதரித்திருந்தால் இன்று அதிவேக நெடுஞ்சாலைகள் ஜனாதிபதியை திறந்து வைத்திருப்பார். ஆனால் இன்று கிராமங்களுக்கு சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்று நினைப்பது பாராட்டத்தக்கது. ஒரு காலத்தில் சாலைகளை அமைத்து மக்கள் சாப்பிட முடியுமா என்று கேள்வி எழுப்பியவர்கள் இப்போது கிராமிய சாலைகள் அமைப்பதை ஆதரிப்பது வரவேற்கத்தக்கதாக மாற்றமாகும் என்று கூறினார். இயற்கை அனர்த்தங்களால் தங்கள் வீடுகளை இழந்து 3250 பெருந்தோட்ட குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் வழங்கும் வேலை திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வேலை திட்டம் 2025 முதல் 2027 வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் ஆரம்ப கட்டமாக 1400 புதிய வீட்டு அலகுகள் அமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடியேற்றப்பட உள்ளன. வேலை திட்டத்தின் மொத்த செலவு 4500 மில்லியனாக மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் 2025ஆம் ஆண்டுக்கான 1300 மில்லியன் ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. தற்போது பதுளை, கேகாலை, நுவரெலியா, ரத்னபுரி, கண்டி, மாத்தளை, கொழும்பு, களுத்துறை, மாத்தறை மற்றும் மொனராகலை உள்ளிட்ட மாவட்டங்களில் தகுதி பெற்ற 495 குடும்பங்களுக்கான வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. மேலும் வேலை திட்டத்தின் கீழ் இன்னமும் வீடுகள் பெறாத குடும்பங்களுக்கு தேவையான வீடுகளை அமைப்பதற்காக வெளிநாட்டு நிதி உதவிகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை தற்போது பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சினால் முன்னெடுக்கப்படுகின்றது என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச மேலும் தெரிவித்திருந்தார்.